ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் ஏப்ரல் 22ஆம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக இறந்தனர். அதற்கு பதிலடியாக மே 7ஆம் தேதி அதிகாலை பாகிஸ்தானில் புகுந்து 9 பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை நடத்திய வான்வழி தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். அதைத் தொடர்ந்து இரு நாடுகளிடையே போர் மூண்டு 4 நாளில் முடிவுக்கும் வந்தது. பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானியர் அனைவரையும் நாட்டை விட்டு இந்தியா வெளியேற்றியது. இரு நாடுகள் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாகவும் மத்திய அரசு அறிவித்தது. இது பாகிஸ்தானுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தியது. பயங்கரவாதத்தை கைவிடும் வரை பாகிஸ்தானுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப் போவதில்லை. இரத்தமும் தண்ணீரும் ஒரு சேர பாயாது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்துதான், மீண்டும் செயல்பாட்டுக்கு வராது என்று இந்தியா கூறி வருகிறது. இதனால் கடுப்பான பாகிஸ்தான் தலைவர்கள் இந்தியா மீது வெறுப்பை உமிழ்ந்து வருகிறார்கள். சிந்து நதி ஒன்றும் இந்தியர்களின் குடும்ப சொத்து அல்ல. சிந்து நதியில் இந்தியா அணை கட்டினால் 10 ஏவுகணைகளை வீசி தகர்த்தெறிவோம் என அமெரிக்கா சென்றபோது பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனீர் கொக்கரித்தார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபோ பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஒரு சொட்டு நீரை கூட இந்தியாவை அபகரிக்க விடமாட்டோம் என பேசி வருகிறார். இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான உறவு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மோசமாக போய்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு உதவி செய்துள்ளது. பாகிஸ்தான் மக்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறது. கடந்த சில வாரங்களாகவே ஜம்மு காஷ்மீரிலும் பாகிஸ்தானிலும் தொடர்ச்சியாக பலத்த மழை பெய்து வருகிறது. காஷ்மீரில் பல இடங்களில் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு மக்கள் கடும் துயரத்துக்கு ஆளாகி வருகின்றனர். பாகிஸ்தானில் நிலைமை படு மோசமாக உள்ளது. அங்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. மழை குறைவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. மேகவெடிப்பு, பெருவெள்ளம் என பாகிஸ்தான் பேரழிவை சந்தித்து வருகிறது. பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப், கைபர் பக்துன்குவா, சிந்து, பலுச்சிஸ்தான், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், கில்கிட் பால்டிஸ்தான் ஆகியவற்றில் கடும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பலி எண்ணிக்கை 800ஐ தாண்டி உள்ளது. பாகிஸ்தான் இன்னும் வெள்ள அபாயத்திலிருந்து மீளாத நிலையிலும் பாகிஸ்தான் தலைவர்கள் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக கருத்துக்களை கூறி வரும் நிலையிலும் நல்லெண்ண அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் 27ஆம் தேதி வரை பலத்த மழை இருக்கும் என வானிலை மையம் கூறியுள்ள நிலையில் ஜம்மு வழியாக பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்துக்குள் ஓடும் தாவி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது. தாவி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பது பாகிஸ்தானுக்கு தெரியாத நிலையில் அது பற்றி பாகிஸ்தான் அரசுக்கு முக்கிய தகவல் ஒன்றை இந்தியா சொல்லியிருக்கிறது. தாவி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருக்கிறது. அதனால் பஞ்சாப் மாகாணத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுங்கள் என பாகிஸ்தான் அரசுக்கு இந்தியா கூறியிருக்கிறது. இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகம் மூலமாக இந்த செய்தி பாகிஸ்தான் அரசுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை பாகிஸ்தான் ஊடகங்கள் தான் முதலில் வெளியிட்டுள்ளன. ஆனால் இதுகுறித்து இந்தியாவோ பாகிஸ்தானோ அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. இந்தியா வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் பாகிஸ்தான் அதிகாரிகள் பஞ்சாப் மாகாணத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டு மக்களை உஷார்படுத்தியுள்ளனர். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வருகின்றனர். திபெத்தில் தொடங்கி சிந்து நதி ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து பாகிஸ்தானில் பாய்கிறது. 1960இல் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தானது. சிந்து நதிநீரில் இந்தியாவுக்கு 20%, மீதமுள்ள 80%ஐ பாகிஸ்தானுக்கும் வழங்க ஒப்பந்தம் வகை செய்கிறது. இந்த ஒப்பந்தம் சிந்து, ஜீலம், செனாப் நதிகளை பாகிஸ்தானுக்கும், ராவி, பியாஸ், சட்லஜ் நதிகளை இந்தியாவுக்கும் ஒதுக்குகிறது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்த பிறகு நமது 3 நதிகளின் நீர்மட்டம் தொடர்பான புள்ளி விவரங்களை பாகிஸ்தானுடன் பகிர்ந்து கொள்வதை இந்தியா நிறுத்திவிட்டது. ஆனாலும் தாவி நதியில் ஏற்பட போகும் வெள்ளப்பெருக்கால் பாகிஸ்தானில் பெருத்த உயிர்ச்சேதம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற மனிதாபிமான அடிப்படையில் வெள்ள அபாயம் பற்றிய தகவல்களை பாகிஸ்தான் அரசுடன் இந்தியா பகிர்ந்து கொண்டுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் செயல்பாட்டில் இருக்கும்போது பருவமழை காலங்களில் இந்தியா வசமுள்ள 3 நதிகளில் நீர்மட்டம் உயர்வது குறித்து இந்தியா முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கும். அதற்கேற்றாற்போல பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு சரியான நேரத்தில் எச்சரிக்கை விடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பாகிஸ்தான் எடுக்கும். இந்த தகவல்கள் சிந்து நதி ஆணையர்கள் மூலமாக பரிமாறிக்கொள்வது வழக்கம். ஆனால் இந்திய தூதரகம் மூலம் பாகிஸ்தானுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என இந்திய வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் கூறின. ஜம்மு காஷ்மீரில் வரும் 27ஆம் தேதி வரை அதிக உயரமுள்ள பகுதிகளில் மேகவெடிப்புகள், திடீர் வெள்ளம், நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை முன்னறிவிப்பு வெளியிட்டிருப்பதால்
காஷ்மீர் அரசு முழுவீச்சில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நீர்நிலைகளின் நீர்மட்டம் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. நீர்நிலைகள் அருகிலும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என மக்களை காஷ்மீர் அரசு அறிவுறுத்தியுள்ளது.